ஐயன் வள்ளுவரை வணங்கி, பாரதிதாசனை வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயாவை வணங்கி எனது கவியை வாசிக்கிறேன். கவியின் தலைப்பு உலகம் போற்றும் உத்தமர் காந்தி. அன்புடைய புத்லிபாய் கரம்சந்த் மகனாக அக்டோபர் 2ஆம் நாளில் மோகன்தாஸ் அவனியில் பிறந்தார். கல்வியில் சுமாரானவர். சரித்திர நாடகம் பார்த்தார். ஹரிச்சந்திரனைப் போல் உண்மையை வாழ்க்கையில் கடைபிடித்தார். உயிராய் உண்மையை பேசி வளர்ந்தார். அவரது வாழ்வில் கஸ்தூரிபாய் துணையானார். அக்கரை சீமையிலே படித்து பாரிஸ்டர் பட்டம் பெற்றார். ஆப்பிரிக்க நாட்டின் இந்தியர் அனுபவித்த கொடுமைகள் கண்டு பதறினார். இந்திய திருநாடு திரும்பி வழக்கறிஞர் பணியில் தீவிரம். வெள்ளையர் ஆதிக்கம் கொடுமைகள் கண்டு வெகுண்டு நாடெங்கும் சென்று சுதந்திர தேவையை மக்களுக்கு உணர்த்தி வந்தார். வயல்வெளி பணிபுரியும் வேளாண் ஆடையை பார்த்து அரை ஆடை அணிந்தார். அனைவரும் என்று முழுமை ஆடைகள் அணிவரோ அன்றே நானும் அணிவேன் என்றார். தன் பணிகளை தானே செய்து கொண்டார். சுய ஒழுக்கம் தேவை என்றார். ராட்டினத்தில் நூல் நூற்று தனக்கென உடையை நெய்தார். வெள்ளையரை வெளியேற்ற காங்கிரஸ் கட்சியை தொடங்கி அனைவரையும் ஒன்றுபடுத்தி வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டார். உப்பு சத்தியாகிரகம் செய்தார். தண்டி யாத்திரை, சாகும் வரை உண்ணா நோன்பு. வெள்ளையர் காந்தியை கண்டால் அஞ்சினர். ரவீந்திரநாத் தாகூர் இவருக்கு மகாத்மா என்று பட்டமளித்தார். நாள்தோறும் பஜனை செய்வார். கருப்பு காந்தி என்று அழைக்கப்பட்ட காமராசர் தென்னாட்டு காந்தி என புகழப்பட்டார். கதராடை அணிந்தார். கரைபடா கையுடையார். தங்கை மகனுக்கும் ஒன்றனுக்கு திறமை இருந்தால் அரசாங்க பணி கிடைக்கும் என்ற படிக்காத மேதை. அவர் அண்ணல் காந்தி மீது மிக்க பற்று கொண்டவர். இவரது பிறந்த நாள் இவரின் இறுதி நாள். கல்வி சாலைகள் பலவும் திறந்தார். சத்துணவு தந்தார். பயிலும் மாணாக்கர் பசியை ஆற்றினார். ஆறுகள் குறுக்கே அணைகள் கட்டி நீரை தேக்கி விவசாயம் செழிக்க வைத்தார். தனக்கென சொத்து சேர்க்காத நல்லவர், ஒரு இல்லமும் இல்லாதவர். காந்தி மகான் பிறந்த நாளில் எங்கள் தென்னக காந்தியை நினைவு கூறுகிறேன். வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறும் நாகம்மாள் நீலகாந்தன், பெங்களூரு.